மிக சோகத்துடனே நான் இந்த பதிவை இங்கே பதிவு செய்கிறேன். குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து, தமிழர்கள் உட்பட 49 பேர் பலி. பல நியூஸ் பேப்பர்ஸில் ஹெட்லைன்ஸே இதாங்க, பல நியூஸ் சேனல்ஸோட நியூஸ் கண்டென்ட்ஸுமே இதுதான். அப்படி என்னதான் ஆச்சுங்க குவைத்தில்? வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். குவைத் போன்ற நாடுகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க. பேசிக்கலா ஒரு நாட்டிலிருந்து வேலைக்காக மற்றொரு நாட்டுக்கு சென்று அங்கே வேலை பார்ப்பாங்க. அதுமாதிரி வேலை பார்க்கிறவர்கள் குவைத்தில் அதிகங்க. அதுல மெயினாக நம்ம இந்தியர்கள் அதிகமாக அந்த நாடுகளுக்கு செல்வார்கள். அது மாதிரி தான் இந்த ஒரு 6 மாடி குடியிருப்பு இருக்குங்க. அந்த 6 மாடி குடியிருப்பில் 195 பேர் வசிக்கிறாங்க. அதில் 175 பேர் இந்தியர்கள். மெயினாக கேரளா மக்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க. அந்த மாதிரி ஒரு 6 மாடி குடியிருப்பில் என்ன ஆகுதுன்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை ஜூன் 11 காலை 6 மணி அளவில் கீழே இருக்க கிச்சன், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு கிச்சன்ல இருந்து லேசான தீ வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஒரு பெரிய தீ விபத்தா மாறிடுதுங்க. மாறினதுல 49 பேர் கிட்டத்தட்ட பலியாகிருக்காங்க. அதுல 25 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள், 8 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் வந்து வட மாநிலத்து இந்தியர்கள்னு சொல்லப்படுது. அது ஒன்றும் இல்லாம 60க்கும் மேற்பட்டோர் வந்து பயங்கர காயங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இதுதான் பேசிக்கலா குவைத்தில் நடந்த தீ விபத்து. இந்தியாவுக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம்.